தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 113 காதற் சிறப்புரைத்தல். குறள் எண் 1127. கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், கண்ணுக்குள்ளேயே குடியிருக்கிறார் என் காதலர், எனவே நான் என் கண்ணுக்கு கூட மை தீட்டுவதில்லை. மையெழுதும் சிறுபோதில் அவர் மறைய நேரும், எனவே நான் மையெழுதவும் மாட்டேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், தன் காதலன் கண்களுக்குள்ளேயே இருப்பதாக உணர்ந்த காதலி கண்களுக்கு மை தீட்டுவதையே நிறுத்திவிட்டாள். மை தீட்டுவதால் காதலன் கண்களை விட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.